மூணாவது கஸ்ரத்துல் அக்கில், அதிகம் சாப்பிடுறது. நபி பெருமானார் அழகா சொல்வாங்க, நல்ல சுவையான உணவா இருக்கட்டும், சுவையே இல்லாம இருக்கட்டும், நல்ல பசியோடு சாப்பிடுற நேரமா இருக்கட்டும், பசி இல்லாம சாப்பிடுறதா இருக்கட்டும், நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, எப்போதும் உங்கள் வயிற்றில் 1/3 காலியாகவே இருக்கட்டும். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியல் உலகம் வளரவில்லை, மருத்துவம் வளரவில்லை, விஞ்ஞானம் வளரவில்லை. உத்தம நபியே மிகப்பெரிய மருத்துவ நிபுணர், மிகப்பெரிய டாக்டர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னாங்க 1/3 வயிறு காலியா இருக்கான். இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது, வயிற்றில் காலி இடம் இருப்பதாக நீ வாழும் போதெல்லாம் நோய் வராது. அல்லாமா இப்னுல் கையும் சொல்வார், வயிறு நிறைய நீ சாப்பிட்டால் அதிகம் உண்ணுவது உடலின் வியாதியை உண்டாக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மாத்திரம் அல்ல, பெருமக்கள் எழுதுவாங்க, பாவம் செய்யாமல் அல்லாவின் வெறுப்பை சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள், அவங்க பாவம் செய்யல, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவங்க. யாரு அவங்க? கஞ்சன். அவன் யாருக்கும் போய் துரோகம் செய்யல, எந்த தப்பும் செய்யல, ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் செய்யறான், கொடுக்க மனசு வர்றது இல்லை. அந்த கஞ்சன் அவன் பாவமே செய்யல, வட்டி வாங்கல, அதை செய்யல, இதை செய்யல, யாருக்கும் துரோகம் செய்யல, கஞ்சத்தனம் இருந்ததால் அல்லாஹ் அவனை வெறுக்கிறான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கூல், அதிகம் சாப்பிடுறவன், சாப்பாடு வச்சா அளவு கடந்து சாப்பிடுறாங்களே, அவங்க பெரிய பாவம் எல்லாம் செய்யல, அவங்க நேர்மையா நடக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க, தொழுகையெல்லாம் கரெக்டா தான் தொழுகிறாங்க. ஆனா அதிகமா சாப்பிட்டவங்க அல்லாஹ்வின் வெறுப்புக்குரியவர்கள். ஏன்? ஒன்னை பாதிக்கிற எந்த ஒன்றையும் அல்லாஹ் விரும்புறது இல்லை. பாவம் செய்யாம அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான் அக்கூல், ரொம்ப சாப்பிடுறவங்க. அதனாலதான் அல்லாமா இப்னுல் கையும் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் வருமா, உடலை நோய் பாதிக்கும். நல்ல கவனம் வச்சுக்கிறோம்.